திமுகவினர் தாக்குதல் நடத்தியதில் காயமடைந்த காரைக்கால் தெற்கு தொகுதி சுயேட்சை வேட்பாளர் சமீர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று காலை முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் தெற்கு தொகுதியில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் சமீர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் காயமடைந்த வேட்பாளர் சமீர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எந்த தொகுதி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தெற்கு தொகுதியில மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை வந்து இங்க உள்ள எல்லாருமே பாத்தீங்க எவ்வளவு ஒரு மாசம் வந்திருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமா இளைஞர்களை நாங்க இளைஞர்களா இருக்கோம். எல்லாருமே இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து வழி நடத்துறவங்களா இருக்கும். அவங்க மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க. இதோட ஃபுட்டேஜ்லாம் வந்து தெளிவாவே இருக்கு. ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா இழுத்து அவர் அடிச்சு கார் கதவை திறந்து விட்டு அடிச்சிருக்காங்க. ரொம்ப எல்லா ஆளுமே தெரியும். அவருக்கு எல்லாருமே தெரியுது. ஆளுங்க எல்லாருமே தெரியுது. இன்னும் வந்து காவல்துறை அவங்களை ஏன் என்ன கைது பண்ணல? உடனே இப்ப 1 ஹவர்ல அவங்களை கைது பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும்.